அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இது மூணுத்துக்கும் சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பண்ணாக்கா இது. ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பிக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா 7th வீக்குடைய கிளாஸ் 4 அதில் வந்து பண்ணாக்கா 3rd வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா தாண்டைக்கூடிய ஒத்தக்கூறு கோட்பாடு, தாண்டை தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாத்தோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தாண்டைக்கூடிய ஒத்தக்கூறு கோட்பாடு. ஸோ இக்கோட்பாட்டின்படி ஒரு பாடத்திலிருந்தோ அல்லது அனுபவத்திலிருந்தோ மற்றொன்று பயிற்சி மாற்றம் ஏற்பட மற்றொன்றுக்கு பயிற்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமாயின் இவ்விரண்டுக்கும் இடையே பொதுவான ஒத்த கூறுகள் இருத்தல் அவசியமானது. அப்போ ஒன்றுதிலிருந்து இன்னொன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கூறு இருக்கணும் அப்படின்றது அவசியம். இக்கூறுகள் பொருள் பற்றியனதாகவோ முறைகள் பற்றியனதாகவோ இருக்கலாம். அப்போ இக்கூறுகள் பொருள் பற்றியனவாகவோ முறைகள் பற்றியனவாகவோ இருக்கலாம். உதாரணமாக தாவரவியல் பற்றிய ஒருவனின் அறிவு விலங்கியலை அவன் கற்க மிகவும் பயன்படும். அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தர் தாவரவியல் தெரிஞ்சிருந்தால் விலங்கியல் வந்து பண்ணாக்கா அவருக்கு மிகவும் பயன்படும். தாவரவியல் செடிகளை நுண்ணோக்கி மூலம் கூர்ந்து நோக்கி தான் காண்பவற்றை தெளிவாக விவரிப்பதில் அனுபவம் பெற்றுள்ள மாணவனது முறையறிவு விலங்கியலில் நுண்ணோக்கியை பயன்படுத்தும் தேவை எழும்போது பயிற்சி மாற்றம் பெற்று அவனுக்கு பயன் தரும். அப்போ தாவரவியலில் வந்து பண்ணாக்கா அவர் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி இருந்தால் அது விலங்கியலில் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது யார்? தாண்டைக்கூடிய ஒத்தக்கூறு கோட்பாடு. ஆனால் கிளைன் நடத்திய சோதனையில் இக்கோட்பாட்டின் உண்மை தன்மை கேள்விக்குறியாகியது. கிளைன் அப்படின்றவர் நடத்திய சோதனையில் இந்த ஒத்தக்கூறு கோட்பாடு அப்படின்றது கேள்விக்குறியாகுது. இவரது சோதனையில் தினந்தோறும் அரை மணி நேரம் CT என்ற எழுத்துக்களில் குறியிடும் பயிற்சி பெற்ற சோதனை குழு மாணவர்கள் அவ்விதம் பயிற்சி ஏதும் பெறாத கட்டுப்படுத்தப்பட்ட குழு மாணவர்களை விட குறைவாகவே வினைச்சொல் பெயர்ச்சொல் இவற்றை குறியிட்டு காட்டும் திறனை வெளிப்படுத்தினர். இப்போ டெய்லி வந்து பண்ணாக்கா CT அந்த எழுத்து இருக்கக்கூடிய அந்த சோதனையே சோதனை செஞ்சவங்கள பயிற்சி பெற்றவர்களை விட பயிற்சி பெறாதவங்க வந்து பண்ணாக்கா அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எனவே இரு கற்றல் நிலைமைகளுக்கு இடையே ஒத்த கூறு இருந்தால் கற்றல் மாற்றம் தானாகவே நிகழும் என்று கூறுவதற்கில்லை. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டுத்துக்கு இடையே வந்து பண்ணாக்கா ஒத்த கூறு இருந்தாலேயும் கற்றல் மாற்றம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாண்டைக்கூடிய ஒத்தக்கூறு கோட்பாடு. ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா பொதுமைப்படுத்தல் கோட்பாடு, தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன். ஸோ ஜட் 1908 தான் நடத்திய சோதனைகளின் அடிப்படையில் இக்கோட்பாட்டை முன்வைத்தார். பொதுமைப்படுத்தல் கோட்பாடு தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன் யார் கொடுத்தது அப்படின்னா ஜட் அப்படின்றவர் தான் கொடுக்குறாரு. எதை பேஸ் பண்ணினா 1908 அவர் நடத்திய சோதனைகளுடைய அடிப்படையில் அந்த கோட்பாட்டை சொல்கிறார். இக்கோட்பாட்டின்படி பயிற்சி மாற்றம் நிகழ குறிப்பிட்ட அனுபவங்களிலிருந்தோ கற்கும் பாடங்களிலிருந்தோ அவற்றில் பதிந்துள்ள பொது விதிகளை கண்டறிதல் அவசியம். அப்போ பயிற்சி மாற்றமோ இல்லை வந்து பயிற்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அந்த அனுபவத்திலிருந்தோ கற்கும் பாடங்களிலிருந்தோ பொது விதிகள் என்ன அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டறிஞ்சால் மட்டும்தான் அந்த பயிற்சி மாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நடத்திய சோதனையான நீரின் அடித்தளத்திலுள்ள இலக்குகளை குறிப்பார்த்து அம்பறிதல் ஒளிவிளக்க விதிகளை பற்றி போதிக்கப்பட்ட சோதனை குழு அவ்வித போதனை ஏதும் பெறாத கட்டுப்படுத்தப்பட்ட குழுவை விட அதிக திறனை வெளிப்படுத்தியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீரில் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை குறிப்பார்த்து அம்பறிது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடத்திய சோதனை.
இதில் ஒளிவிலக்க விதிகளை வந்து பண்ணாக்கா சொல்லிடுறாரு ஒரு குழுக்கு. இன்னொரு குழுவுக்கு வந்து பண்ணாக்கா அந்த மாதிரி ஒளிவிலக்க விதிகள் எதையுமே சொல்லலை. அப்போ அந்த ஒளிவிலக்க விதிகளை தெரிஞ்சவங்களை விட தெரிஞ்சவங்க வந்து பண்ணாக்கா அதிகமாக சரியான குறி பார்த்து இது பண்ணுறாங்க அப்படின்றது இது சொல்கிறது. பொது விதிகளின் அறிவு பின்னர் அவ்விதிகளுக்குள் அடங்கும் வேறு நிகழ்ச்சிகள், செயல்கள், அனுபவங்கள் ஆகியவற்றை நன்கறிய பயன்படுகிறது என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. அப்போ அந்த பொது விதியை தெரிஞ்சுக்கிட்டா மற்ற எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவே பயிற்சி மாற்றத்தின் அடிப்படை என்று ஜட் கூறுகிறார். இதுதான் வந்து பண்ணாக்க அந்த பொது விதியை கற்றுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ண பயிற்சி மாற்றத்துக்கு அடிப்படை அப்படின்னு ஜட்டு சொல்கிறார். ஜட்டின் கொள்கைப்படி பள்ளிப்படிப்பு வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கற்பதை விட பயனுள்ள பல பொது விதிகளை மாணவர்களுக்கு கற்பித்தல் நலமாகிறது. இவருடைய கொள்கைப்படி பள்ளிப்படிப்பு வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கற்பிப்பதை விட பயனுள்ள பல பொது விதிகளை மாணவர்களுக்கு கற்பித்தல் நலமாகிறது. அப்போ பள்ளிப்படிப்பு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகணும்னா நிறைய பொது விதியை கற்றுக்கணும். நிறைய பொது விதியை கற்றுக்கிட்டாதான் அவங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். யார்? ஜட் சொல்கிறார். தாண்டைக்கின் கொள்கையை ஜட்டின் கொள்கைக்குள் அடக்கியதாகவே கொள்ளலாம். ஏனெனில் ஒத்த கூறுகள் உள்ள இரு பொருட்கள் சாதாரணமாக ஒரே பொது விதியின் கீழ் வருவனதாக தான் அமையும். அப்போ யாருடைய ரெண்டு கொள்கை ஒரே மாதிரி இருக்குனாக்கா ஜட்டோடைய கொள்கையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாண்டைக்கூடிய கொள்கையும் ரெண்டுமே ஒரே கொள்கை மாதிரி தான். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அந்த ஒத்த கூறு தான் இருக்குது. அடுத்து கெஸ்டால்டு கொள்கையினரு தொடர்பு மாற்ற கொள்கை. கெஸ்டால்டு கொள்கையினரது தொடர்பு மாற்ற கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தியரி ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். கற்றல் மாற்றம் என்பது பலவற்றிற்கும் உள்ள தொடர்பு ஒற்றுமைகளை கண்டறிந்து இவ்வறிவை புது நிலைகளில் பயன்படுத்தக்கூடிய திறனை பொறுத்திருக்கிறது என்று கெஸ்டால்டு கொள்கையினர் கருதுகின்றனர். அப்போ கற்றல் மாற்றம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலவற்றிற்கும் உள்ள தொடர்பு ஒற்றுமைகளை கண்டறிஞ்சு, அப்போ அது எல்லாத்துக்கும் என்ன தொடர்பு ஒற்றுமை இருக்குது அதை கண்டறிஞ்சு அதை புது நிலையில் பயன்படுத்தினா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்றல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு யார் சொல்கிறது? கெஸ்டால்டு கொள்கையினர் சொல்கிறாங்க. பொருளுணர்ந்து கற்றால்தான் பயிற்சி மாற்றம் எழுமே தவிர நெட்டுற செய்தால் நிகழாது என்றும் இவர்கள் சோதனைகள் மூலம் கண்டறிந்தனர். அப்போ எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் அப்படின்னாலையும் பொருளுணர்ந்து தான் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்க அது இன்னொரு நிகழ்வில் யூஸ் ஆகுமே தவிர மனப்பாடம் செஞ்சால் அது வந்து பண்ணாக்க யூஸ் ஆகாது அப்படின்னு சோதனை மூலம் அவங்க கண்டறிகிறாங்க. ஒரு நிலைமையில் காணப்படும் பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றுதல் பயிற்சி மாற்றத்தின் அடிப்படையாகும் என்று கெஸ்டால்டு அறிஞர்கள் கருதுகின்றனர். அப்போது ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றுதல் தான் வந்து பின்னாக்க பயிற்சி மாற்றத்துடைய அடிப்படை அப்படின்னு யார் சொல்கிறது? கெஸ்டால்டு அறிஞர்கள் கருதுகின்றனர். பயிற்சி மாற்றத்தின் அடிப்படை தொடர்பு மாற்றலாகும் என்றும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். பயிற்சி மாற்றத்துடைய அடிப்படையே தொடர்பு மாற்றுதல் தான் அப்படின்னு சொல்கிறார். உதாரணமாக குறிப்பிட்ட 2 தட்டுகளில் பெரிய தட்டினே உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 2 தட்டுகளில் பெரிய தட்டினின்றே உண்ண பழக்கப்பட்டுள்ள பூனைக்குட்டி. அப்போ 2 சைஸில் இருக்கிற தட்டில் ஒரு பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தட்டில் தான் சாப்பிட பழகுது அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருவேறு அளவுள்ள தட்டுகளில் உணவளிக்கப்பட்டாலும் அது என்ன பண்ணுது? பெரிய தட்டிலேருந்து தான் சாப்பிட தொடங்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த கெஸ்டால்டு தியரி, தொடர்பு மாற்ற தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்பு மாற்ற கொள்கை. இந்த கெஸ்டால்டு கருத்தும் ஒத்த கூறு கருத்தினுள் அடங்குவதாகும். இது கூட எதில் அடங்குது? அந்த ஒத்த கூறு கருத்தில் அடங்குது. மேலே குறிப்பிட்ட சோதனையில் பெரிய சிறிய என்னும் இரு கூறு நிலைமைகளில் காணப்படுவதை அறியலாம். வேறொரு சோதனையில் ஒரு காகித பெட்டிகளில் கருமையான ஒன்றிலிருந்து தானியங்களை கொத்தி தின்ன பயிற்றுவிக்கப்பட்ட கோழி குஞ்சுகள் இவ்விரு பெட்டிகளை காட்டிலும் கருமை வண்ணம் அதிகம் கொண்ட வேறொரு பெட்டி வைக்கப்படும் போது அவ்வதிக அளவு கருமையான நிறப்பெட்டியிலிருந்தே கொத்தி தின்ன தலைப்பட்டன. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த கருமையான பொட்டியிலிருந்து அந்த தானியத்தை எடுத்து சாப்பிட பழகப்பட்ட அந்த கோழி குஞ்சு 2 கருமையான பெட்டிகளை வைக்கும்போது எது ரொம்ப அதிகமாக கருமையாக இருக்கோ அதிலிருந்து தான் அதை எடுத்து சாப்பிடுது. எனவே அவை கற்றது 2இல் மிக கருமையானது நின்று கொத்தி தின்ன வேண்டும் என்னும் தொடர்பு ஆகும். இத்தொடர்பு புதுநிலைக்கு மாற்றப்பெற்றது. அடுத்து உட்காட்சி இன்சைட் இம்மாற்றத்திற்கு அடிப்படை என்று கெஸ்டால்டு அறிஞர்கள் கருதுகின்றனர். அப்போ இந்த தொடர்பு மாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உட்காட்சி அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சோதனைகள் மாற்றியமைத்தற் சோதனைகள் எனப்படும். இந்த சோதனைகளுக்கெல்லாம் என்ன பேருனா டிரான்ஸ்போசிஷன் எக்ஸ்பெரிமெண்ட், மாற்றியமைத்தற் சோதனைகள் அப்படின்னு பேர்.
பயிற்சி மாற்றத்தில் காக்னே இரு வகைகளை குறிப்பிடுகிறார். பயிற்சி மாற்றத்தில் வந்து பண்ணாக்க இரு வகைகளை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா காக்னே. ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு விடை காண்பது என்பது ஒரு வகை. ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு விடை காண்பது என்பது ஒரு வகை. இதை பக்க மாற்றம் என்று கூறுகிறார். லேட்ரல் டிரான்ஸ்ஃபர். அப்போ ஒரு கருத்தையோ அல்லது ஒரு விதியோ நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு விடை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் பக்க மாற்றம், லேட்ரல் டிரான்ஸ்ஃபர். ஏற்கனவே ஒருவன் பல பெரிய கிளைத்திறன்களில் பயிற்சி பெற்றுதலின் விளைவாக வேறொரு புதியதை எளிதாக கற்பது மற்றொரு வகையான செங்குத்து மாற்றம், வெர்டிக்கல் டிரான்ஸ்ஃபர். அப்போ நிறைய கிளைத்திறனை பெற்ற ஒருத்தன் புதிதாக ஒருத்த வந்து கற்கும்போது எளிதானா அதுக்கு பேர் செங்குத்து மாற்றம், வெர்டிக்கல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். அடுத்து பேக்லியின் குறிக்கோள் கோட்பாடு, பேக்லி தியரி ஆஃப் ஐடியல்ஸ். கற்க நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் நாம் எதை கற்க தொடங்கினாலும் அவை நமக்கு பயன்படும் என்று பேக்லி கருதுகிறார். அப்போ நம்ம கற்க நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தணும். குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினா எதை கற்க தொடங்கினாலும் அது நமக்கு வந்து பயன்படும் அப்படின்னு யார் கருதுறது? பேக்லி கருதுகிறார். குறிக்கோள் கற்றலின் கற்போனது முழு ஈடுபாட்டிற்கு வழிவகுக்கிறது. அப்போ அந்த குறிக்கோள் கற்றலில் வந்து கற்போனது, யார் கற்கிறாங்களோ, யார் கற்றலை வந்து மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு முழு ஈடுபாட்டை தர வழிவகுக்கும். எடுத்துக்காட்டாக, ஒழுங்காக செய்தல் என்னும் முறையை ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது மட்டும் மேற்கொள்ள வேண்டிய முறை என்று எண்ணாமல் ஒரு குறிக்கோளாக அதை கொள்வேமே ஆனால் எக்காரியத்தை மேற்கொண்டாலும் நம்மை அறியாமலேயே அதனை ஒழுங்காக செய்து முடிக்க தோன்றும். அப்போ வந்து ஒழுங்காக செய்தல் என்னும் முறையை ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது மட்டும் மேற்கொள்ள வேண்டிய முறை என்று எண்ணாமல், அப்போ வந்து ஏதோ ஒன்று செய்யும்போது மட்டும் ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு குறிக்கோளாக அதை செஞ்சேன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போதும் அது வந்து ஒழுங்காக செய்து முடிக்க தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேக்லியோடைய குறிக்கோள் கோட்பாடு. ஸோ இதோடைய கண்டினியூவேஷன் இன்னும் இருக்குது. பயிற்சி மாற்றத்தை பாதிக்கும் காரணிகள். அதுக்கு அடுத்தது வந்து கற்றல் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் ஆசிரியரின் பங்கு. இது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.